चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி இரண்டாவது பாகம் 7/3/1982. வெளிநாட்டு குழந்தைகளுடன் அவ்யக்த பாப் தாதாவின் சந்திப்பு. நீங்கள் அனைவரும் பாப் தாதாவின் நிரந்தர அன்பிற்குரிய நிரந்தர சகயோகி மற்றும் நிரந்தர சேவாதாரி, சேவைக்கு தகுதியான இரத்தினங்கள் தான் இல்லையா? ஒவ்வொரு இரத்தினமும் எவ்வளவு விலைமதிக்க முடியாதது. ஆனால் ஒவ்வொன்றும் உலகத்தின் காட்சி பெட்டகத்தின் நடுவே வைக்கப்படுபவை. எவ்வளவு அதிகமாக அநேக விதமான உயர்ந்த தடைச்சுவர்களை கடந்து வந்து தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கின்றார்கள். மதத்தின் சுவர், பழக்க வழக்கங்களின் சுவர், அந்த மாதிரி எத்தனை சுவர்களை கடந்திருக்கிறீர்கள். ஆனால் தந்தையின் சகயோகத்தின் காரணமாக இவ்வளவு உயர்ந்த சுவர்களையும் ஒரு அடி எடுத்தது வைத்து போல கடந்து வந்து விட்டீர்கள். எந்த கடினமும் இருக்கவில்லை. அந்தளவு சுலபமாக இருந்தது இல்லையா? நானோ தந்தையின் குழந்தையாகத்தான் இருந்திருந்தேன் என்று நினைக்கின்றீர்கள். ஒருவேளை நீங்கள் அனைவரும் தந்தையின் குழந்தை ஆகவில்லை என்றால் வெளிநாடுகளில் இவ்வளவு கிளை நிலையங்களை எப்படி திறந்திருக்க முடியும்? சேவை காரணமாக அவரவர்களின் நாடுகளில் இடங்களில் சென்று விட்டீர்கள். மீண்டும் தந்தை வந்து தன்னுடைய குழந்தைகளாக ஆக்கிவிட்டார். எனவே இப்பொழுது என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? நீங்கள் மதுபனி வாசிதான் இல்லையா? உங்கள் அனைவரின் ஓட்டு மதுபனில் இருக்கிறது. நான் மதுபன் வாசி, சேவைக்காக சென்றிருந்தேன் என்று அப்படி நினைக்கின்றீர்களா? எப்படி பாரதவாசி குழந்தைகளும் வேறு வேறு ஸ்தானங்களில் சென்றிருந்தார்கள், அதே போல நீங்களும் சென்று விட்டீர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் விதவிதமான சேவைக்கான பங்கு இருக்கிறது. தன்னை சார்ந்தவர்களை மற்றும் தன் போன்றவர்களை எழுப்புவதற்காக எவ்வளவு சகஜமாக சேவைக்கு பொறுப்பாளர் ஆகிவிட்டீர்கள். விதவிதமான ஸ்தானத்தின் விதவிதமான மலர்களை பார்த்து பாப்தாதா மிகவும் குஷி அடைகின்றார். வகை வகையான மலர்களின் ஒரு மரம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி மரத்தை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மரத்தில் விதவிதமான ரோஜா மலர்கள் மற்றும் வேறு மலர்களும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் சித்தி சொரூபமானவர்கள். ஏனென்றால் பாப்தாதா மூலமாக வரம் பெற்ற ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். 3 வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எப்பொழுதும் சமநிலை வைக்க வேண்டும், எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். சேவை மற்றும் சுயத்தின் சேவை இரண்டிற்கும் எப்பொழுதும் சமநிலை மூலமாக எத்தனை கலைகளை காண்பிக்கின்றார்கள். நீங்களும் புத்தியின் சமநிலை மூலமாக எப்பொழுதும் 16 கலை நிரம்பிய சொரூபமாகிவிடுவீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கலை ஆகிவிடும். பார்ப்பதும் கலை. ஏனென்றால் ஆத்மா ஆகி பார்க்கின்றீர்கள் இல்லையா? அதே போல பேசுவது, நடப்பது, ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் கலை. ஆனால் இவை அனைத்திற்குமான ஆதாரம் புத்தியின் சமநிலை. அதே போல எப்பொழுதும் ஆனந்த சொரூபமானவர். ஆனந்த கடலின் குழந்தைகள் எப்பொழுதும் ஆனந்த சொரூபம். நல்லது, இப்பொழுதோ சந்தித்து கொண்டிருப்போம். சங்கமயுகமே சந்திப்பதற்கானது, சங்கமயுகமே சந்திப்பதற்கானதாகும். எனவே எப்பொழுதும் சந்தித்து கொண்டிருப்போம். ஒரு நாள் கூட தந்தை மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு இல்லை மற்றும் ஒரு வினாடி கூட சந்திப்பு இல்லை என்று அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள் தான் இல்லையா? எப்பொழுதும் தந்தையுடன் இணைந்தவராகி இருக்கின்றீர்கள் இல்லையா? இணைந்த ரூபத்திலிருந்து பிரிப்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. யாரிடமும் அந்த சக்தி இல்லை. நல்லது, வரதானம். திட உறுதிமொழி மூலம் அலட்சியம் என்ற தொய்வான ஆணியை இறுக்கமானதாக ஆக்கக்கூடிய
தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். உறுதிமொழியில் தொய்வு ஏற்படுவதற்கான மூல காரணம் அலட்சியம். எப்படி எவ்வளவுதான் பெரிய இயந்திரமாக இருந்தாலும் ஆனால் ஒரு சிறிய ஆணி தொய்வாகி விட்டது என்றால் முழு இயந்திரத்தையும் கெடுத்துவிடும். அதே போல உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக நல்ல திட்டங்களை உருவாக்குகின்றீர்கள், முயற்சியும் செய்கின்றீர்கள். ஆனால் முயற்சி மற்றும் திட்டத்தை பலகீனமாக்கும் ஆணி ஒன்றே ஒன்றுதான், அது அலட்சியம். அது புது புது ரூபத்தில் வருகிறது. இந்த தொய்வான ஆணியை இறுக்கமானதாக ஆக்குங்கள். நான் தந்தைக்கு சமமாக கண்டிப்பாக ஆகியே தீர வேண்டும் என்ற திட எண்ணத்தினால் தீவிர முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்வுணர்வுதான் நேரத்தின் அருகாமைக்கான அஸ்திவாரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।